ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 48 ஸ்டிச்சஸ் பக்கம் எழுதியிருக்கேன். தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஒவ்வொரு டாபிக் கீழேயும் என்னென்ன ஸ்டிச்சஸ் வரும், நம்ம அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் செயின் ஸ்டிச். ஆரியை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு செயின் ஸ்டிச் தான் ரொம்பவே மெயின். இது எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். நிறைய டிசைன்ஸும் இந்த செயின் ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணி தான் நம்ம மாற்றி மாற்றி டிசைன்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ செயின் ஸ்டிச் தான் பேசிக். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரி செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடக்கூடிய செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து டபுள் செயின் ஸ்டிச். டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னா செயின் ஸ்டிச்சை ஒட்டின மாதிரியே இன்னொரு லைன் போடுவோம். டபுளாக எம்போசிங்காக திக்காக தெரியறதுக்காக 2 லைன் போடுவோம். அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். ஜிக்ஜாக் ஸ்டிச். ஜிக்ஜாக் ஸ்டிச்னால் செயின் ஸ்டிச்சை நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம். இதே ஜிக்ஜாக் வந்து இந்த மாதிரி நம்ம முக்கோணமாக போட்டுட்டு போவோம். ஜிக்ஜாக்கு இப்படி வரும், எம்எம் டைப்புக்கு வரும். அது வந்து நம்ம கட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஜிக்ஜாக் அதிகம் யூஸ் பண்ணுவோம். கட் ஒர்க் போடும்போது ஜிக்ஜாக் செயின் ஸ்டிச் அதுக்கு மேலே ஜிக்ஜாக் போட்டு கட் பண்ணும் பொழுது ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச்சு இது வந்து நெக் போர்ஷனுக்கு பேக் நெக்கில் பார்டர் லைன், ஸ்லீவ் பார்டர் இதெல்லாம் போடுறதுக்காக நம்ம பேக் செயின் போடுவோம். இந்த செயின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரி இது பேக்காக போட்டு போவோம், பின்பக்கமாக போடுவோம். இது நம்ம டுட்டோரியல் பார்க்கும்பொழுது டீட்டெயிலாக பார்க்கலாம், அப்போ புரியும். அடுத்து சோட்டி ஸ்டிச். சோட்டி ஸ்டிச் அப்படின்னா ஏரோ மாதிரி வரும். ஃபஸ்ட்டு திக்காக இந்த அளவுக்கு போடுவோம், அதுக்கப்புறம் அது ஒட்டின மாதிரியே வந்துட்டுருக்கும். ஏரோ மாதிரி வரும். அது டுட்டோரியலில் பார்க்கலாம். அடுத்து ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டெம் ஸ்டிச்செலாம் இது வந்து சோட்டி ஸ்டிச்சும் பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டெம் ஸ்டிச்சுங்கிறது நம்ம கொடி மாடல் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் கொடி, அதுக்கப்புறம் கொடி டிசைனில் நிறைய போடணும் அப்படின்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செயினுக்கு அப்புறம் ஃபில்லிங் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். லோடு ஃபில்லிங், பீட் லோடு, த்ரெட் லோடு, அந்த மாதிரி நிறைய ஃபில்லிங் யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் வந்து வாட்டர் ஆர் பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். வாட்டர் பானி ஒரு மாதிரி வளைவாக போயிட்டுருக்கும். அதில் வந்து நம்ம குட்டி செயினாக செயின் ஸ்டிச் போடுவோம். அதுதான் வாட்டர் ஸ்டிச். அடுத்து தாம்போர் ஸ்டிச். தாம்போர் ஸ்டிச் அப்படின்னா ஒரு ஃப்ளவரோ இல்லை தாமரைப்பூ அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சை ரொம்பவே நெருக்கமாக போட்டு ஃபில் பண்ணுவோம். கொஞ்சம் கூட கேப் வராது. அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னா நம்ம பாய் இருக்கும் பாருங்கள், அந்த பாயில் கோடாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம இது போடணும். டுட்டோரியலில் பார்க்கும்போது இது டீட்டெயிலாக புரியும். ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபில்லிங்கில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். அடுத்து ஃப்ளாட் லோடிங் இருக்குது. ஃப்ளாட் லோடிங் அப்படின்னா நம்ம த்ரெட்டு எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுறது தான் ஃப்ளாட் லோடு. அடுத்து பேடர் லோடு. பேடர் லோடுங்கும் போது நம்ம இதில் ரோப் கொடுத்து ஃபில் பண்ணுவோம், அதுதான் பேடர் லோடிங். அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே 3-4 டைப் இருக்குது. இது வந்து பேசிக் பட்டன் ஹோல், அடுத்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச், டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அந்த டபுள் பட்டன் ஹோல்லையே ஷேடட் 2 கலர் கொடுத்து, ஒரே கலரில் கொடுக்காம 2 கலரில் எப்படி நம்ம கொடுத்து ஒரே டிசைனில் 2 கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்டிச். மேஜிக் ஸ்டிச்சும் இந்த மாதிரி டபுள் ஷேடடு தான். செயின் ஸ்டிச்லேயே 2 கலர் கொடுத்து போடுவோம். அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே நம்ம போடுவோம். அது நெக் லைன், பார்டர் லைன் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத டுட்டோரியலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் புரியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ் வரையிலும் நம்ம ஃபினிஷிங் நல்லா ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும்.
ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம பழகினா மட்டும்தான் ஆரியை வந்து நம்ம நல்லாவே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம டுட்டோரியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து நெக் லோடிங். நெக்கில் வந்து என்னென்ன லோடு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச்சஸ் போடும்பொழுது ஐடியா வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம நெக் லோடு பண்ணுறது. அதுக்கப்புறம் 3வது டைப்பில் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணி போடுறது. மெட்டீரியல் அப்படின்னா சுகர் பீடு, ஸ்டோன் ஸ்டெயினு, சம்கி, குந்தன், மிரர், மைக்ரோ பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுறது. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸில் வரும். அட்வான்ஸ் அப்படின்னா ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் போடும் பொழுது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான் ரொம்பவே எம்போசிங்காக ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டுட்டோரியலில் நம்ம 1 by 1 ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சுகர் பீட் அப்படின்னா நான் மெட்டீரியல் சொல்லும் பொழுதே சுகர் பீட்லாம் சொல்லியிருப்பேன், ஸ்டோன் சொல்லியிருப்பேன். அந்த இதை பார்க்கல, மெட்டீரியல் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டிச்சஸ். நாட்டு ஸ்டிச் வந்து நம்ம எண்டு நாட்டிலேருந்து ஒவ்வொரு நாட்டாக இருக்குது. நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்பொழுது நம்ம எண்டு நாட் போடுவோம். அந்த எண்டு நாட்டு நார்மல், தென் அந்த நாட்டிலேருந்து ஒவ்வொரு டைப் இருக்குது. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், லேசி டேசி ஸ்டிச், புல்லியன் நாட், டைப்ஸ் ஆஃப் புல்லியன் ரோசஸ் இதுவும் அட்வான்ஸில் வரும். ஸோ இதுவும் நம்ம டுட்டோரியலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து ஜர்தோசி ஸ்டிச். ஜர்தோசி வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஜர்தோசியில் வந்து செயின், இப்போ நம்ம த்ரெட்டில் சொன்னோம் பாருங்கள், த்ரெட்லாம் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜர்தோசி வச்சு போடுறது. ஜர்தோசி செயின் ஸ்டிச், ஜர்தோசி லோடிங் ஸ்டிச், ஜர்தோசி ஃபில்லிங், ஜர்தோசி லேசி டேசி, ஜர்தோசி மேட் ஃபில்லிங். நம்ம த்ரெட்டில் என்னென்ன போட்டோமோ அது எல்லாம் ஜர்தோசியை மட்டுமே வச்சு போடுற மாதிரி. ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட், ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச். அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஸ்டிச்சஸ் அண்டு ட்ரேசிங். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்டிச் போடணும், அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் எடுக்கணும், வேறு ஒரு டிசைன் நெட்டில் பார்க்குற டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் டியூட்டோரியலில் வரும். அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு 3D ரோஸ் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது. இது நான் அந்த என்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இது மாதிரி ஒரு நோட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸாக பார்க்கும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிக் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஸ்டிச் நம்ம இன்றைக்கி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பெண்டன்ட் அண்டு காயின் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கட் ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க்கு. ஸோ அதை நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா தான் புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துட்டு தான் லாஸ்ட்டில் கட் ஒர்க் பார்க்க போகிறோம். அடுத்து அப்ளிக் ஒர்க் அப்படின்னா வேறு ஒரு துணியில் இருக்க டிசைனை நம்ம போடுற ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது அப்ளிக் ஒர்க். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்ப்போம் அப்படின்னா மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க மிஸ்டேக் கரெக்ஷன் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸையும் பிஸ்னஸ் அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.